ஹலோ ஜேடிவி சேனல் வீவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். இதில் பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் சாதம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். குக்கரில் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. அதே நேரத்தில் ரொம்பவே சத்தான ரெசிபி. பருப்பு புரோட்டீன் நிறைஞ்சது, காய்கறி எல்லாம் போடுறோம். நம்மளுடைய மசாலாலாம் சேர்த்து செய்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. அரிசி 1 கப்பு, ஒரு 1/4 கப் பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் மைசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் மைசூர் தால் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ். வேணுன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்குலாம் கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். நீங்கள் என்ன சாம்பார் தூள் யூஸ் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு. புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணான்னா கூட விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகாய், உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். எண்ணெய் நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. கீ வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகுது. ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். ஆயில் இப்போ சூடாயிடுச்சு. நான் கடுகு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து பொரிய விடுறேன். நான் இன்றைக்கி காய் 2 காய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் உருளைக்கிழங்கு, கோஸு, காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாவையும் அதில் பிச்சு போட்டுட்டேன். அதுவும் பொரியட்டும். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போது பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் நம்ம. இப்போது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா ஒரு பிங்கிஷ் கலர், அந்த பிங்க் கலர் வரணும், டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் உங்களுக்கு வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு நம்ம அதோட உப்பையும் சேர்த்துடலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வேணுன்னா திருப்பி லாஸ்ட்டாக நம்ம குக்கரை மூடி போட முன்னாடி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அளவாக சேர்த்துக்கோங்க. அதனால் இப்போ எல்லாம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். வதங்க விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பீன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்குன்றதுனால நான் முதல்ல பீன்ஸை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க பீன்ஸை. நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. வாசனை நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் கேரட் சேர்த்துட்றேன். கேரட் சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்க போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். நீங்கள் என்ன சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசி, ஒரு 1/4 கப் பருப்பு, அதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா சாம்பார் சாதம் குலைவாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு 4 கப் அளவு வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசி, ஒரு 1/4 கப் பருப்பு, 1/4 கப் வருது. ஒரு 4/4 கப் அளவுக்கு நான் தண்ணி விட போகிறேன். 4 கப் வாட்டர், கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன் நான். நீங்கள் புளி தண்ணி ஊற்றலைனாலும் நல்லா தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு. அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா. இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிட்டேன் நான். லாஸ்ட்டாக வெந்துடும். குக்கர் தானே, உங்களுக்கு வெந்துடும் புளி ஊற்றினா கூட. நெய்யையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நெய் முதல்ல சேர்க்கும்போது.
அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் நல்லா விட்டுருங்க. நல்லா குழையட்டும். குழைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்பவே நியூட்ரிஷன் நிறைஞ்சது இந்த ரெசிபி. உங்களுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். நிறைய பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. காயெல்லாம் சேர்த்துருக்கோம், பருப்பு காயெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே சத்தான ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சத்தான, ஹெல்த்தியான, சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.